ஹாய் நமஸ்காரம். இன்னைக்கு இன்னைக்கு மார்கழி 7. இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல்? இன்னைக்கு நேற்று உங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்வீட் பண்ணினார் இல்லையா? இன்னைக்கு நான் ஒரு ஸ்வீட் பண்ணி காட்டுறேன் பாரு. என்ன ஸ்வீட்டு? உடுப்பி ஸ்பெஷல் ஹயக்ரீவா மடி. ஓ, ஹயக்ரீவா மடியா? செம்மையாக இருக்கும். ஓகே, நம்மளும் பார்க்கலாமா? வாங்க. முதல்ல வானலியில் நெய் விட்டுண்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. அப்புறமா திராட்சை போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை அரை மணி நேரம் ஊற போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஆல்ரெடி கரைச்சி வச்சு எடுத்து வச்சிருந்த வெள்ளை கரைசலை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் அடிப்பிடிக்காமல் நல்லா வாசனையா இருக்கும். இப்போ ஆல்ரெடி நாம் வறுத்து வச்சிருந்த திராட்சை முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடுத்து, நல்லா சேர்ந்துன்றது. திரும்பவும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அதுல துளியூண்டு 1/4 ஸ்பூன் மாதிரி கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ ஏலக்காயும் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ ஹயக்ரீவர் மாடி ரெடி ஆயிடுது. பெருமாளுக்கு பிரசாதம் அம்சம் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு வந்து ஹயக்ரீவரோட மடி ரெடி ஆகிடுது. பார்க்கலாமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நேற்று அப்பா டேஸ்ட் பண்ண சொல்லிட்டாருன்னா, அதனால் இந்த தடவை நீ டேஸ்ட் பண்ணு. டெய்லி நானே பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டு பாரு. சரி. நல்லா இருக்கா? நீ பண்ணது நல்லா இருக்கா? ஓகே ஓகே, தேங்க்யூ. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஸ்வீட்ஸ் பிடிக்குங்கிறதையும் சொல்லுங்க. Thank you so much.